மிளகா வறுபட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எண்ணெயிலே கட்டி பெருங்காயம் வறுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் பூண்டு சேர்த்து வதக்கிறேன். பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரல பூண்டை நல்லா வதக்கணும். பூண்டு வதங்கிறது போதும், நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஜாரில் மிளகா பெருங்காயம் உப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் புளியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதே வானலில் அரைக்கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் வறுபட்டதும் 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிறேன். பூண்டு வதங்கிறதும் அரைச்சி வச்சுருக்க தொகையில் ஆட் பண்ணி வதக்கிறேன். தொகையில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரல வதக்கணும். வதங்கிறது போதும். இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பூண்டு தொகையில் ரெடி ஆகிடுது. இந்த தொகையில் பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலே இது 15 நாள் வரல கெடாமல் இருக்கும். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.